ரஜினி சார் கூட பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. உழைப்பாளி பண்ணும்போது Okay. என்னோட 3rd ஃபிலிம். ஸோ ரஜினி சாரை நான் ஆன்ஸ்க்ரீன் பார்த்துருக்கு திருப்பதியில் படிக்கும்போது. வாசு சார் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே நான் செட்டுக்கு போகும்போது அங்கே யாருமே தெரியல எனக்கு. ரஜினி சார் இது மாதிரி பெட்டில் படுத்திருந்தார். 7 o'clock ஷூட்டிங்னா 6:45 6:50க்கு அவர் லொக்கேஷனில் இருப்பார். அவங்க ஷாட் எடுத்தாலும் எடுக்கலன்னு அவ்வளோ டைம் பங்க்சுவலாக இருப்பார் அவர் ஷூட்டிங்க்கு. ஸோ நான் நேராக போய் எனக்கு அவர் தான் தெரிஞ்ச மூஞ்சி. அங்கே யாருமே தெரியல எனக்கு. நேராக போய் அவர் தான் தட்டி எழுப்புனேன். சார் நான் இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறேன். டைரக்டர் சார் எங்கே இருக்காங்க? வாசு சார் யார்? இவங்கள யார் வாசு எனக்கு தெரியலன்னு கேட்டேன். அவ்வளோதான் அவர் குதிச்சு சிரித்து செட்டு ஃபுல்லாக ஓடி வாசு சாரை கூட்டிகிட்டு வந்து என்னையா வாசு ரோஜா வேணும்னு கேட்டேன். உனக்கு ரோஜா என்னமோ ரொம்ப ஃப்ரெண்டுன்னு நினச்சா அந்த பொண்ணுக்கு மூஞ்சே தெரியலையா என்ன கேட்குறாங்க வாசு யாருன்னு. வாசு சாரை ஃபுல்லாக அன்னைக்கு கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க.